உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். ஆட்கொள்ள வாரும்
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 15 இறை சொற்றொடர்கள் 26 முதல் அதிகாரம் 16 இறை சொற்றொடர் 4 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடன் இருப்பது நம்முடைய சுவாசம் மட்டும்தான். சுவாசம் நின்றவுடன் நம் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. நம் தனிமையில், தூக்கத்தில், நடையில், அழுகையில், சிரிப்பில் அனைத்திலும் உடனிருப்பும் சுவாசம்தான். நாம் கோபம் கொண்டால் சூடாவது சுவாசம். நாம் பரபரப்பாக இருந்தால் பதட்டம் அடைவது சுவாசம். அமைதியாக இருந்தால் லெகுவாக இருப்பது சுவாசம். சுவாச காற்றே உள்ளே செல்வதையும் சுவாசித்த காற்று வெளியே வருவதையும் உணர்தலே நல் விசுவாசத்தின், நல் சுவாசத்தின் அடையாளம். இந்த சுவாசம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதற்கு இன்னைக்கெல்லாம் வாய்ப்பு குறைவுதான். அதற்கு தூய ஆவியானவர் துணை வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழி அறிவிப்பு புனித பவுல் தன் மடலிலே ஆவிக்குரிய இயல்பு ஊனீர்வுக்குரிய இயல்பு என்று கூறுவார். ஆனால் ஆவிக்குரிய இயல்பு சிறந்தது என்றும் கூறுவார். இந்த ஆவிக்குரிய இயல்புதான் மனித வாழ்வையே மாற்றி அமைக்கிறது. அதனால்தான் பவுல் தன் மடலிலே ஆவிக்குரிய கனிகள், கொடைகள் பற்றி பேசுகிறார். காரணம், மனித வாழ்வை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி தூய ஆவியிடம் உள்ளது. அதனால்தான் இயேசு பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே தூய ஆவியை பெற்றுக் கொள்கிறார். நம்முடைய சுவாசம் தூய்மையாக இருக்க, அதாவது தூய ஆவியின் கனிகளை உட்கொண்டுள்ளோமா, கொடைகளை அணிகலங்களாக அணிந்து கொள்ள விரும்புகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் திருச்சபையிலே புனித டோமினிக் சாவியோவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இளைஞர்களின் பாதுகாவலராக விளங்குகிறார். இளைஞர்களின் இன்றைய நிலை குறித்து பார்க்கிற சமயத்தில் ஒரு சில இளையோர்களை தவிர மற்ற யாவருமே நம்முடைய கிறிஸ்தவ அறநெறிகளில் இருக்கிறார்களா, அந்த கிறிஸ்தவ நெறிகளினுடைய சுவாசம் தனக்குள்ளே இருக்கிறதா என்ற கேள்வி கேட்டு பார்த்தால் நமக்கு கவலையாகவும் சோகமாகவும் சங்கடமாகவும், ஏன் கோபம் கூட நமக்கு வரலாம். தீமையை நாடாமல் நன்மையை நாடுங்கள் நாடுங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நன்மையை நாடாமல் தீமையை நாடுகிற பல மனிதர்களில் இன்றைய இளையோரும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதிகமாக இருப்பதை நாம் காண்கிறோம். தூய டோமினிக் சாவியோ பாவம் செய்வதை விட சாவதே மேல் என அடிக்கடி கூறுவார். அவர் பழி பாவத்திற்கு அஞ்சு வாழ்ந்தார். நாம் பழி பாவத்திற்கு அஞ்சு வாழுகிறோமா என நான் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் ஒரு முறை இவ்வாறு குறிப்பிட்டார். இன்றைய உலகில் வாழுகிற மக்கள் தாங்கள் செய்வது தவறு, குற்றம் அல்லது பாவம் என்று தெரியாமலேயே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு வேதனையான விஷயம். பாவம் என்று தெரியாமலேயே பாவம் செய்கிறார்கள் என்றால் மக்களின் உள்ளம் எந்த அளவுக்கு மழுங்கி போய்விட்டது. ஆகையால் நாம் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு என்ற சுவாசம், தூய ஆவியார் என்ற சுவாசம் நமக்குள்ளே சுவாசிக்கப்பட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாவ சிந்தனைகள், பாவ திட்டங்கள், பாவ சூழ்நிலைகள், அதை குறித்து நாம் தெளிவும் தன்னுணர்வும் நமக்கு வேண்டும். அப்போதுதான் இன்றைய இளைஞர்கள் திருந்த முடியும். எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பல சமூகங்கள்ல, திருச்சபைகள்ல, ஆலயங்கள்ல நிறைய ஜோமால உருட்டுகிற நவநாள் சொல்லுகிற குழுக்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வயதுக்கேற்ற குழுக்கள் இன்றைக்கு, பல இளைஞர் குழுக்கள் இன்றைக்கு இல்லை. இது எங்கே தவறு நடக்கிறது என்று என்னால் சொல்ல முடிவதில்லை. ஆனால் இளையோர்கள் வருங்காலத்தில் இந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கின்றவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வயதுக்கு ஏற்ற பயிற்சியை இந்த காலத்தில் நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு முன்மாதிரியான வாழ்க்கையும் கொடுக்கின்றவர்கள் வாழவும் வேண்டும். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது மட்டும் போதுமா என்றால் நிச்சயமாக இல்லை. உண்மையான கிறிஸ்தவள் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் இறைவார்த்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. இறைவாக்கு ஆமோஸ் நூலில் கூட வாசிக்கிறோம், நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தீமையை, பாவத்தை விலக்கி நன்மை செய்யக்கூடிய
வழியிலே நல்வழியிலே நடக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நல்வழியில் நடப்பது என்றும் எளிதான காரியம் அல்ல. அதற்காக நாம் நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை நம்முள் வளர்த்தெடுக்க, அதன்படி வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இறைவனுக்கு உகந்த மக்களாக மாற முடியும். அன்புக்குரியவர்களே, நாம் இரு ஓநாய்களுக்கிடையே ஓயாது சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஒரு நாய் அல்லது ஒரு ஓநாய் என்று சொன்னால் தீயது, இன்னொரு ஓநாய் என்று சொன்னால் நல்லது. கோபம், பொறாமை, கர்வம், பேராசை, பொய் ஆகியவற்றை கொண்ட ஓநாய்களும் அன்பு, அமைதி, நம்பிக்கை, பணிவு, இன்பம், உண்மை என்ற இன்னொரு மற்ற ஓநாய்களோடும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்று தெரியவில்லை. ஆகவே டோமினிக் சாவியோவின் விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே அவரை போன்று தீமை செய்வதற்கு அஞ்சி வாழ்வோம், நன்மை செய்வதற்கு துணிவோடு இருப்போம். அதன் வழியாக இறைவன் அளிக்கிற முடிவில்லாத வாழ்வை கொடையாக பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆவியை தருகின்றவரான இயேசுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்கு தந்துள்ள ஆவியானவராம் அருள்கொடையை நாங்கள் உணர்ந்து அனுபவிக்க எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.